செல்வகுமார் அந்த மக்கள் எங்கிருந்தால் உடனே நாடகம் படிக்க ஒரு பையன் கேட்டு கொடுப்போம். பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே நான் படிச்சேன் நீ நின்று பாரு.
தம்பி தம்பி அருமையான மைக் செட், அருமையான பக்க மேளம். இந்த மாதிரி பக்க மேளமும் மைக் செட் அமைஞ்சிச்சுன்னா இருந்தா நான் மாசத்துல 60 நாள் ஆடுவேன். மாசம் 30 நாள் தான் உடச்சி விட்டாங்க போல. அதுல 24 நாள்ல நீங்க தவறா நினைக்கிறீங்க. சரி நீங்க ராத்திரி மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு 30 நாள் கணக்கு. ஆமா பகலையும் கூத்தாடுறது. தம்பி என்ன குத்து மாதிரி இங்க இருந்தது வந்து கூத்தாட்டம். ஆமா பகல்ல இருந்தது கூத்தாட்டம். என்ன குடி போவேன் ஐயோ அந்த ஆட்டம் ஆடுன்னு எரிச்சு போயிரு ஆளு. வேணாம் வேணாம். சரி நாளை ஆரம்பிச்சாச்சு. பப்புல வெளியில வந்தாச்சு. ஆமா அதை செய்யா முதல் வேலை எதுவும் செஞ்சிடாதீங்க. இல்ல நாளை பக்கம் கூட்டம் வந்துருக்கான்னு கேட்டேன். என் தம்பி கூட்டம் நிறைய கூட்டமா எங்க ஏன்னு கொண்டு கூட தெரியல. நீ எப்படிதான் தெரியும் ஏன் நீ போட்டுருக்கீங்களா கண்ணாடி ஆமா அதை அவுட்டு பாரு அது அவங்களுக்கு பதில் 50,000 கணக்குல இருக்கிறேன். கலட்டி பாரு கரடி விட்டு பார்த்தா 1 லட்சம் வராது. அந்த மங்கள கண்ணாடி போட்டுருக்கீங்கள ஆமா கலட்டி இந்த கண்ணை எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டேன். குமரேசா நான் ஏற்கனவே பார்த்துட்டு 50 ரூபா கடல்ல இருக்கேன் ஐயோ அப்ப அதை பார்க்காத. அப்ப கூட வந்துருக்குது. தம்பி கண்ணாடி காட்டியா கண்ணாடி கட்டி விட்டு பாத்துருவோம். கண்ணாடி போவா எப்படி கொள்ள கூட்டமையோ மனதை கொள்ளைகளும் கூட்டமே இல்ல மனதை கொள்ளைகளும் கூட்டம் கொள்ள கூட்டம் குடிச்சா வர முடியாது கேட்டேன் அந்த கண்ணாடி போடுறது தெரியல. இதை நீங்க போட்டுங்க. எங்க போடணும் பாப்பா எங்க செத்து போன எனக்கு செத்து போன மாதிரியே இருக்கீங்க. அப்படிதான் இருக்கிறதா அசித்து மாதிரி இருக்கீங்க. இருக்கட்டும் சரி நம்ம போயிட்டு இருக்கலாமே. தள்ளி பார்ப்போம். தள்ளு போலாமா? சரி போலாமே. எப்படி ஆனா இருந்தாங்க பழகைய பழகே வந்தாங்க பொண்டாட்டி முடிய சொல்றியா? ஆமா ஏன் என்ன சந்தேகமா? அப்பாடி வாழ சொல்ற? ஆமா எத்தனை அப்பாடி வச்சிருக்க? யாருக்கு? நீங்க அப்பாடியா? இதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. சொல்லிக்கிறாங்க பொண்டாட்டி வாழ்க அப்பாடி ஒழிக. ஏன் பொண்டாட்டி வாழணுது? இன்னும் ஆகல. முடிப்பா சரி பண்ணா? ஆமா கல்யாணம் ஆகாம இருக்கிறதா அருமை தெரியாது. சரி கல்யாணம் ஆயிருந்தா மட்டும் என்ன பொண்டாட்டியோட அருமை? தம்பி நீ நல்லா இரு. சரி 100 வருஷத்துக்கு நல்லா இரு. நான் செத்து போயிட்டேனா? உடனே வா. 100 வருஷத்துக்கு நல்லா சொல்றோம். நீங்க போய் சாப்பிட சொல்றீங்க. ஒரு பேசிக்கினேன். சரி கூட இருந்து தாலி இருக்கிறது யாரு? யாரு? பொண்டாட்டி தான் அடிச்சாங்க. யாரு சொன்னது பொண்டாட்டின்னு அறுக்கணும்? நீங்க என்ன சொல்லலாம் பொண்டாட்டி அறுக்கணும். சரி ஆனா எங்க ஊர் மச்சக்கால தான் இருக்கிறாரு. மச்சக்காலையா? வாய் பொண்டாட்டி தெரியாம தான் கேட்கிறேன். பொண்டாட்டி முதல்ல கொடுக்குறீங்க. ஆமா நான் வேணாம் சொல்லல. சரி இப்ப 2 வண்டி போயிட்டு இருக்கிறான். ஆமா வண்டி போயிட்டு இருக்குது. சரி இடையில பஞ்சாயத்து என்ன செய்யணும்? எப்படி சேர்க்கணும்? வண்டிக்கே ஸ்டெப்னி இல்லாம போக மாட்டேங்குது. ஒரு ஆப்பரேஜ் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை ஓடாது. எப்பா வண்டி பாரு மனுஷன் மனுஷன் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும். காரணம் தெரியுமா? 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம். எந்த வண்டியில ஆயி எங்க புகையை கூட தகுதோ அந்த வண்டியை ஓட வண்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம். அந்த வண்டியை போடுறாங்க. வேற வண்டியை போடுவோம். அந்த வண்டியை போடுறது. அப்புறம் 3 ரோட்ல வந்து போட்டுறோம். சரி இருக்கணும். சரி ஆனா 2 நல்லா இருக்குமே. ஆமனே முன்னாடி நல்லா இருக்கணும். இதுவே நல்லா இருக்கும். முன்னாடி நல்லா இருக்கணும். ஆமா 2 வாங்கி வருவோமே. வருது. பொன்னாடியும் வாழ்க பொன்னியும் வாழ்க பொன்னியும் வாழ்க பொன்னியும் வாழ்க பொன்னாடி நம்ம பணியை செத்துக்கிற புண்ணிய வாழ்க்கை வணக்கம். அந்த பொன்னாடி நமக்கு வணக்கம்.
உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் நாடக அமைப்பாளருமாகிய ஸ்ரீநாயக்கப்பட்டியைச் சேர்ந்த பி மணிமுத்து நாயகம் அவர்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணறந்து புலகுமலை கனிமையிட்டு அருவாகி தலை காவியம் தாவியம் உருவாகி ஏவிச்சு காணாமல் இருக்க சிவசந்திரனே என்னும் பேரில் நீண்ட வரலாறா கண்ணம் பாலிபொரு படைத்தென்றல் தாராட்டு கண்ணப்பாடி அனைவரது ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்னடைந்தது கலிகாலம் கட்டி வைத்த கடலையில் கொள்ளிடத்தில் பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவரா தடை கருணை செல்லுமிடமெல்லாம் பிள்ளையாரும் பேச வந்த வன்மணியே இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கனி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடுமே நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும்
வேண்டும். உண்மையாக கொடுக்குறேன். காலையே தரண்டா. என்ன யாரோ பீத்ததை போடுறது. நான் சொல்றது தவறாக நினைக்க கூடாது. சரி. அதாவது ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் முக்கியம். என்னண்ணே? ஒண்ணு பக்கம் மேல பக்காவா இருக்கணும். சரி. இன்னொன்னு அதாவது ஒளிவழி அமைப்பு. ஆமா. மைக் செட் நல்லா இருக்கணும். அருமா இருக்கணும். உண்மையுமே எனக்கு 2மே அழகா அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி மைக் செட் அமைக்கிறதுல கஷ்டம். சரி. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மைக் செட் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஆமா ஆமா. ஏன்னா நம்ம வாய்ப்பு வராப்படி அப்படி அருமையான மைக் செட்டு அருமையான பக்கம் வேணாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு 4 பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். தவறா நினைக்காதீங்க. அதாவது வணக்கத்தை கொடுக்குறேன். சரி. ஏன் தெரியுமா? அதை கொடுங்க வயது நிறைய கொடுங்க சாப்பிட்டு போறேன். அது இல்லைங்க, நீங்க 4 பேர் எனக்கு வந்து தெய்வம் மாதிரி. தெய்வம். நம்ம அத்தனுக்கு தெய்வம் யாரு? தெய்வம் யாரு? உட்காந்து பாத்துட்டு இருக்கிறவங்க. ஆமா. ஏன்னா அவங்க எல்லாம் முதலாளி, நம்ம தொழிலாளிங்க. தொழில் செய்யணும் வந்திருக்கிறோம். சரி. முதலாளி வந்து நம்ம கிட்ட வேலையை வாங்கணும். வேலை வாங்கறத விட்டு பப்புநாட்டு முன்னே பப்பா தூங்கக்கூடாது. தூங்குனா தண்ணி போட்டு எடுப்பேன். குடிகார பையன். முடியாது. தண்ணி போனதே இருக்காது 5 மணில இருந்து. யார பாருங்க குடிகார நீங்க. அப்புறம் தண்ணி தண்ணிக்கிற உள்ள பச்சை தண்ணி 2 கூட வச்சிருக்காங்க. அந்த தண்ணியா? அதாவது தூங்கினா அந்த தண்ணி கொண்டு எடுத்துக்கிறா. எடுக்கிறதா நம்புறாங்க. ஒருவே பிழிச்சு அடிப்பேன். இந்த மாதிரி அடிச்சு எழுப்புமே. யாரும் தூங்கப்படாது. சரி, நம்ம போயிட்டு இருக்கலாம். கிளம்பு. ஏன்னா நடந்துட்டே இருக்கிறான். ஆமா ஆமா ஆமா. நம்ம இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கிறோம். சரி. ஏதோ நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு போவோமே. கண்டிப்பா. அதுக்கிட்டேன் செஞ்சா ஒத்துக்கோ மாட்டோம். என்னமோ அவனுக்குத்தான் தெரியும். சரி, இருக்கட்டுமே. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னண்ணே? முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன பெரிய காரியமா? பெரிய காரியம் இல்லண்ணே, நல்ல காரியம்ண்ணே. பெரிய விஷயம் வேற, பெரிய காரியம் வேற. ஓ அப்படியா? அதாவது நேற்று என்ன பண்ணாரு, ஒரு நாடக ஏஜென்ட் சரி எனக்கு நாடகம் கொடுத்திருந்தாரு. அவர் ஊர் கூட வேற சொன்ன அம்மனும் முடியாது. அப்படம் பெரியாரா? அம்மனும் முடியாது. அவர் போன்ல பேசுறது தம்பி நான் அம்மனும் முடியாது பேசுறேன் அப்படின்னாரு. அவருக்கு பல்லு இல்ல. முன்னாடி பைக்கிலே போவாரு. முன்னாடியே போகணும். அவருக்கு பல்லு இல்லையா? எனக்கு அவர் தான் தம்பி நான் அம்மனும் முடியாது பேசுறேன் அப்படின்னாரு. சரி ஐயா சொல்லுங்க அப்படின்னு. தம்பி பழனிக்கு கொடுத்து ஒரு நாள் வாங்கியிருக்கிறேன். சரி. அந்த ஊர்ல உடனே கேட்கிறாங்க. சரி சரி காலியா இருக்கலாம் பாருனாரு. எந்த மாசத்துல? கார்த்திகை மாசத்துலதான். நாயிலையா போவோம். ஐயோ அது இல்லைங்க, கார்த்திகை மாசத்துல மழை காலம். நாளுமே நடக்காது. ஏதோ அதிர்ஷ்டமா 1-2 நடக்கும். சரி ஐயா தேதியை சொல்லுங்க அப்படின்னு. தம்பி தேதி 32ஆம் தேதி எழுதியாரு. 32 இருக்குமோ? தேதியை சொல்லுங்க எனக்கு. நானும் சரி எழுதிக்கிட்டேன். சரி அன்னைக்கு இங்க பாருங்க அதிர்ஷ்டமா எனக்கு காரைக்குடி பக்கம் ஒரு நாடகம். சரி காரைக்குடி போயிட்டேன். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி எத்தனை? மதியம் 2 மணி. சரி ஏன் தெரியுமா? 4 வருஷம் மாறி வரணும். மதியம் 2 மணிக்கு வீட்டுல வந்து இறங்கினேன். சரி இறங்கினே மணியை 10 மணி 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேல போய் தூங்கினா நாளைக்கு போக முடியுமா? முடியாது. போக முடியாது. போய் தூங்க கூடாதுன்னு போய் தூங்கவே இல்லை. சரி போனேன், குளிச்சேன், தேவத்துக்குள்ள கிளம்பிட்டேன். சரி பஸ்ல ஏறி உட்காந்தா பஸ் போகுது போயிட்டுதான் இருக்குது. எதுல போகுது? ரோட்லயா? சரி சரி பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. சரி எத்தனை மணிக்கு கொண்டு போய் இறக்குறாங்க? எத்தனை மணிக்கு? ராத்திரி 9 மணிக்கு கொண்டு போய் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. சரி மணியை பார்த்து மணி 9. அடாடா 9 மணிக்கு மேல போய் நம்ம எப்ப நாடகம் ஆரம்பிக்கிறது? ஏஜென்ட் போன போட்டேன். சரி அவர் எடுத்துமே அல்லோ அப்படின்னாரு. ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. சரி தம்பி நாடகம் பேசின ஊர்ல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டார். சரி நான் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். ஐயா இருந்தா போடுங்க, 10 காசு இருந்தா போடுங்க. என்ன பிச்சை எடுப்பா ஐயான்னு போயிருக்கேன். அதுல பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஓ அப்படி சொல்றேன். சரி 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 நிக்கிறேன் அப்படின்னு. சரி தம்பி நீங்க அங்கேயே இருங்க.
இருங்க சரி. நான் வந்து கூட்டிட்டு போறேன் நான். சரி வருவாரு நினைக்கிறேன் ஆளையே காணோம். மணியை பார்த்தா மணி 9:15. சரி. எனக்கு பசி வேற. ஆமா. தூக்க காக்க வேற. சரி. சரி ஒரு 7:30 கொஞ்சம் சாப்பிடலாம். உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏதாவது சாப்பிடலான்ட்டு போய் பஸ் ஸ்டாண்டு போற ரவுண்ட் அடிக்கிற ஒரு ஹோட்டல் கூட இல்ல. ஒரு கடையும் இல்லையா? எல்லாம் ஜாலியா இருக்குது. ஏய் எங்க வரைக்கும் நீங்க 3 பக்கம் இருக்கு. என்ன அங்க பாருங்க லெஃப்ட் சைடுல ஒரு பக்கம் இருக்குங்க. லெஃப்ட் சைடு அது வாசல் கரெக்ட் என்ன போய் பீச்சிக்கு ஏய் மூஞ்சி கணக்கெல்லாம் கழிச்சு வந்தா மிஸ் ஆகுதுல்ல. அதான் பார்த்தேன் பதவி போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தேன் ஒரு கடை இல்ல. சரி. சரி போனா போதும் நமக்கு சோறு கிடைக்காதே நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் இந்த மாதிரி பெட்டிக்கார இருந்துச்சு. ஏய் தம்பி இப்ப சொல்லலங்க அங்க இருக்கிற மூலையில சரி ஒரு பெட்டிக்கார இருந்துச்சு. பெட்டிக்காரையில போய் பாக்குறேன் பச்சை கலர் இவ்வளவு நீளம் இருக்குது. வாழைப்பழங்க பச்சை கலரா இருக்கு. பச்சை பழம் அது தொங்கிட்டு இருந்துச்சு. சரி. ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். ஆமா. பசியை தீர்த்து நினைச்சுக்கிட்டு சரி. போனோடனே ஒரு பழத்தை வாங்கி கையில தான் முடிச்சேன். பழப்பழத்தை சரி கையில முடிச்சோடனே ஏற்று போன போட்டாரு. எடுத்தோடனே அதோ அப்படின்னு சரி தம்பி எங்க இருக்கிறீங்க? சரி பள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்கயா நிக்கிறேன்னு. சரி தம்பி நீங்க பேக் எடுத்து அப்படியே வீட்டுக்கு போவேனாரு. ஏன்? அதான் நானும் கேட்டேன். என்னையா பழனி வரல வர சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்றீங்க? சரி. என்ன காரணம்னு கேட்டேன். தம்பி மழை வேண்டிட்டு இருக்குது ஊர்ல. சரி. நாங்க நின்று போச்சு நீங்க வீட்டுக்கு போங்கன்ட்டாரு. சரி. இதை வீட்டையே சொல்லியிருந்தா நிம்மதியா தூங்கிட்டு சாப்பிட்டு தூங்கி இருப்பேன். ஆமா. இங்க இருந்து அரைச்சல் வேற. சரி ஆண்டவன் படி போட்டது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு சரி. மணியை பாக்குற மணி 9:45. 9:45 என் குறுக்கு கடைசி பஸ். கடைசி பஸ். அதை விட 6 மணிக்கு தான் பஸ். சரி. பார்த்து எப்போ பஸ் வந்துருச்சு. வந்ததே பேக்கத்துக்கு கீழே சொல்லிட்டேன். சரி சரி சொல்லுனே கூட்டம்னா கூட சரியான கூட்டம்னே. அடிச்சு போச்சு இல்லையா? சரியான கூட்டம். சரி. முன்னாடியும் தர்றாங்க பின்னாடியும் தர்றாங்க. அடிச்சு பிடிச்சு உள்ள ஏறிட்டேன். சரி. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன? பழனியில ஒரு வாழைப்பழம் வாங்கினே சாப்பிடலையான்னு. சரி. வாழைப்பழத்தை கையில பிடிச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு அப்படி சொல்லுங்க. கையில பிடிச்சிட்டே இருந்தேன். சரி. சரியண்டா பாதுகாப்பா வச்சா ஆமா. அப்புறம் ஞாபகம் நினைக்கிட்டு பின்பேக்கெட்ல சொல்லிட்டேன். சரிண்ணே முன்னாடி வாங்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஏற்கனவே ஒரு மழை இருக்கிறதுனால இதை பின்னாடி சொல்லிக்கிட்டேன். சரிண்ணே சரிண்ணே. சொல்லுங்க பாருங்க வாழைப்பழத்தை பின்னாடி சொல்ல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆமா தூக்கத்தை வச்சு இருக்கிற தூக்கம் கட்டு போயிருக்கேன். சரி. தூக்கம் வந்தோடனே என்ன பண்ணி பஸ் தம்பியை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சேன். எந்த தம்பி? தம்பி இல்ல தம்பினே தம்பி. சரி. தம்பியை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டேன். தூங்கினா பஸ் கிளம்பிடுச்சு. சரி. எங்கேயா விருப்பாச்சி மேடு வந்துருச்சு. சரிண்ணே. விருப்பாச்சி மேடு வந்தோடனே முடிச்சு பார்த்தேன். விருப்பாச்சி மேடு வந்துருச்சு. சரி சரி இருக்குது. சரி சரி பஸ் போயிட்டு இருக்கு நினைச்சுட்டு. சரி. அப்போ சந்தேகம் என்ன? வாழைப்பழத்தை பின்னாடி சொல்லுங்க இருக்குதா இல்லையா பார்க்கணும்ல. பார்க்கணும்ல. சரி. அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு. இந்த கை என்ன கை? இது சோதிங்க. சோதிங்க கை. சரி. இந்த கையில கொண்டு வந்து வாழைப்பழத்தை லேசா அப்படி தொட்டு பார்த்தேன். சரி. சரி பரவாயில்ல மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். சரி. தூங்கினா பஸ் போயிட்டே இருக்குது. சத்திரப்பட்டிக்கிற ஒரு வந்துருச்சு. சரிண்ணே. எனக்கு சந்தேகம். வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தோம். ஆமா இருந்துச்சு. இருந்துச்சு. இப்ப புடிச்சு பாத்துக்கணும். சரி. இல்லன்னா யாரும் வீட்டுக்கு போயிட்டா? ஆமா பசி கிடக்கும். வீணா போயிருமே. சரி. என்ன பண்ணேன் மெதுவா பின்னாடி கையை கொண்டு ஒரு புடி புடிச்சேன். எதை வாழைப்பழத்துல அதிகத்தை பாருங்க. நான் வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை ஒரு புடி பிடிச்சேன்னா கொஞ்சம் பெருக்குது. தம்பி நாலு பேர் இறங்கி ஒரு பழத்தை ஆளுக்கு ஒரு பழம் வாங்கினான். சரி. கையில பிடிச்சா முழுக்குன்னு பிடிச்சா. நீங்க எங்க வாங்கினீங்க? நான் எங்க வாங்கினேன்? முருகனுடைய அண்ணாவை பெருக்குது. என்னடா வாழைப்பழம் பெருக்குதுன்ட்டு. சரி. மறுபடியும் சந்தேகம். ஒரு புடி பிடிச்சா பெருந்துச்சு. ஆமா. இன்னொரு வேலை பிடிச்சு பாப்பேன். சரி. அப்படியே மறுபடியும் ஒரு புடி பிடிக்கிறேன். சரி. மறுபடியும் பெருக்குது. வயிறு நினைச்சுக்கணும். நல்லபடியா வெளியே. ஆமா. சரி. என்னடா பிடிக்க பிடிக்க பெருக்குது. அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு. எப்படி? 2 தடவை பிடிச்சா பெருந்துச்சு. ஆமா. இன்னும் ஒரு தடவை பிடிச்சா விடவே கூடாது. சரி சரி. எவ்வளவு தூரம் பெருக்குதுன்னு பாக்கலான்ட்டு. சரி. மறுபடியும் இறுக்கி பிடிச்சேன்.